இந்தியாவின் வரைபடத்திலே கடைக்கோடியில் இருக்கிற ராமேஸ்வரம். அங்கே இமய முதல் குமரி வரை நம்ம சொல்ற மாதிரி இங்கே ராமேஸ்வரம் தான் நம்மளுடைய வரைபடத்துல கடைசி. ஆனா கடைசியில பிறந்த அந்த வரைபடத்தின் கடைசி ஊர்ல பிறந்த அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவினுடைய மைய பகுதியில இங்க பிறந்தாரு, அங்க இறந்தாரு. எப்படி அவருக்கு வந்து ஒரு ஒரு புகழ் தேசியத்தை அவர் வந்து அவருக்கு அப்படி ஒரு பாக்கியம் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. அதாவது அண்ணல் காந்தியினுடைய சத்திய சோதனை அவர் வந்து நமக்கு எதை நினைவூட்டுதுன்னா அது ஒரு நிகழ்கால இந்தியா. ஜவஹர்லால் நேருடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா கடந்த கால இந்தியாவை நமக்கு நினைவூட்டுகிறது. அதே போல டாக்டர் அப்துல் கலாமனுடைய இந்தியா 2020 அவர் வந்து எதிர்கால இந்தியா, கடந்த கால இந்தியா, நிகழ்கால இந்தியா. இந்த எதிர்கால இந்தியா எப்படி இருக்கணும் கட்டமைப்பை சொல்றது டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய அந்த 2020 இந்தியா 2020 என்கின்ற அந்த புத்தகங்கள் தான். அப்துல் கலாமை சுதந்திர இந்தியாவின் சிற்பி என்று கூட சொல்லலாம். அடிப்படையில் அவர் ஒரு விஞ்ஞானி. பெங்களூரில் விமான மேம்பாட்டு நிறுவனத்தில் 6 ஆண்டுகள், அதாவது 1957 63 வரை பணியாற்றியவர். அங்கு நந்தி என்னும் காற்றில் மிதக்கும் மிதவை ஊர்தி ஒன்றை வடிவமைத்து இயக்கி காட்டினார். தொடர்ந்து 1963 1982 வரை ஏறத்தாழ 20 ஆண்டுகள் இந்திய விண்வெளித்துறையில் பணியாற்றியவர். அவர் திட்ட இயக்குநராக வழிநடத்திய SLV-3 என்னும் செயற்கைக்கோள் செலுத்தும் ஏவுகணை இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டு 1980 ஜூலை 18 அன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. விண்வெளி நாடுகளின் வரிசையில் இந்தியாவிற்கு 7ஆம் இடம் கிடைத்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இடம் கிடையாது. அதாவது விண்வெளி நாடுகள் அப்படின்னா நம்ம வந்து இந்தியா அதில் இடம் பெறாது. ஆனால் இன்றைக்கு விண்வெளி நாடுகளின் வரிசையில் இந்தியாவுக்கு 7ஆம் இடம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய மண்ணின் மைந்தன் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த பங்களிப்பு, அவருடைய அந்த முயற்சி, அவர் பெற்று தந்த வெற்றி, அவர் பெற்று நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து மிகப்பெரிய வந்து பொக்கிஷம் தான். நீங்க சொல்றது பார்த்தா நீங்க தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே அது வந்து ஒரு மிகப்பெரிய நம்முடைய மண்ணின் மைந்தன் பாக்கி தமிழ்நாட்டுக்கு. ஆமா, அதே போல அதனுடைய மறு ஆண்டு 1981 இந்திய அரசு அப்துல் கலாமுக்கு பத்மபூஷன் விருது வழங்கி அவரை கௌரவித்தது. விருதுகள் தான் அவரை தேடி வந்திருக்கிறத தவிர விருதை தேடி அவர் போகல. ஆமா, அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்திய பாதுகாப்பு துறையில் 1982 ஜூன் மாதம் முதல் 1991 அக்டோபர் தான் பணி ஓய்வு பெறும் வரை 9 ஆண்டுகள் பணிபுரிந்தார்கள். அந்த காலத்தில் தான் 1989 மே 22 அன்று அக்னி ஏவுகணையுடன் முதல் வெற்றி பயணம் நடந்தது. மறு ஆண்டு 1990 பத்ம விபூஷன் விருதை பெற்றார். முதல்ல பத்ம பூஷன் விருதை பெற்றாரு, அப்புறம் பத்ம விபூஷன் விருதையும் அவர் பெறாரு. அப்ப விருது அவரை விருது மேல விருது அவருக்கு தேடி வந்திருக்கு. 1991 அக்டோபர்ல பணி ஓய்வுக்கு பிறகும் அவர் வந்து எனக்கு பணி ஓய்வு கிடைச்சிருச்சு, நான் இனிமேல் என்னுடைய குடும்பத்தோட நான் இருந்து என்னுடைய நேரத்தை செலவிடுகிறேன்னு அவர் சொல்லலை. நாட்டுக்காகவும் இளைய தலைமுறையினரின் மேம்பாட்டிற்காகவும் கடுமையாக உழைத்தார். அதுதான் அது உள்ள ரொம்ப முக்கியம். அதாவது தேசத்துக்காகவும் இளைஞர்களுக்காகவும் கடுமையாக அவர் உழைத்தார். இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தில் அறிவியல் ஆலோசகராக 1991 முதல் 1999 வரை பணிபுரிந்த காலகட்டத்தில் தான் அவரது இந்தியா 2020 என்ற கனவின் முதல் விதை அவர் மனதில் விழுந்தது. அப்பதான் வந்து அவருக்கு வந்து இந்த எதிர்கால இந்தியா எப்படி இருக்கணும்னு, அந்த கட்டமைப்பு எப்படி இருக்கணும் அந்த பணியாற்றுகிற போதே அவருடைய சிந்தனையில விழுத்தது அப்படின்றத நம்ம நினைவு கூறுவாங்க. விதை இல்லைன்னா மரம் இல்லையே, மரம் இல்லைன்னா பலன் இல்லை, பலம் இல்லைன்னா பழம் இல்லை, பலம் இல்லைன்னா எதுவும் இல்லை. அது அழகா சொல்லியிருக்காங்க. தனது அறிவியல் நண்பரான ராஜனுடன் இணைந்து
டைபாக் என்னும் தொழில்நுட்பம் கணிப்பு மற்றும் இது மாதிரி ஒரு பல்வேறு தொழில்நுட்பங்களை வந்து அந்த குடும்பத்தினர்கள் வந்து தோற்றுவித்திருக்கிறாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. தோன்றதும் வந்துகிட்டே இருக்கு. சுரபியா தகவல் சொல்லணும். அதுல 1997ஆம் ஆண்டு ஏற்கனவே பத்மபூஷன் பத்ம விபூஷன் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி 1997ஆம் ஆண்டு இந்திய அரசு மிக உயரிய விருதான பாரத் ரத்னா விருது அவருக்கு வழங்குறாங்க. நம்முடைய பாரத ரத்னா புரட்சி தலைவருக்கு வந்து எப்படி விருது வழங்கினாங்களோ அந்த மனிதநேய பண்பாளருக்கு அந்த மனிதநேயத்தினுடைய அடையாளத்திற்கு எப்படி வழங்கி பெருமை சேர்த்தாங்களோ அது மாதிரி வழங்கப்பட்டிருக்கிறது. மறு ஆண்டு 1998 மே 11 தக்ரானில் அணுகுண்டு பரிசோதனையும் ஆரவாரம் இல்லாமல் சத்தமின்றி சர்ச்சையின்றி நடத்தி மேற்கத்திய நாடுகளையே அதிர்ச்சிக்குள்ளாகிறது. அதாவது இப்போ அணுகுண்டுன்னா பக்கத்து நாடு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, இந்த நாடு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அந்த செய்திகளை ரகசியங்களை காப்பாற்றுறது இருக்க அதுக்கே ஒரு தனி திறமை வேணும். இந்திய இறையாண்மை காப்பாற்றுறது அந்த இந்திய இறையாண்மைன்னு சொல்றது அதுக்காக தான் கிராமத்தில் சொல்லுவாங்க ராணுவ ரகசியம். நாளைக்கு என்ன செய்ய போறோம், இப்ப என்ன செய்யறோம், ஏற்கனவே என்ன செஞ்சோம், இந்த மூன்றுமே வந்து கட்டி காப்பாற்றப்படணும். அப்பனா தான் நாட்டினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அதைத்தான் ராணுவ ரகசியம்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து தானே இந்தியா மேல மற்ற நாடுகள்லாம் வந்து ஒரு ஒரு மரியாதை இன்றைக்கு ஒரு அச்சம் கலந்த அந்த பெருமையை அப்துல் கலாமியாக சாரும். நிச்சயமா இந்த பக்ரான அணுகுண்டு பரிசோதனையும் அதை நடத்திய விதம் இருக்கு பாருங்க. ஆரவாரம் இல்லாம சத்தமின்றி அதே நேரத்தில் சர்ச்சையும் இன்றி நடத்தி மேற்கத்திய நாடுகளெல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். இந்திய அணுசக்தி துறையில் அவர் வகுத்த வியூகங்களை இன்றைக்கும் ராணுவத்துறையினர் மட்டுமே நன்கு அறிவார். அவர் வகுத்து கொடுத்த அந்த வியூகம் இருக்க, ஏன்னா எப்பயுமே ஒரு போர்க்களத்துல அந்த வியூகம் தான் அந்த வெற்றிக்கான. சொல்லும்போது அந்த குருஷேத்திர போர்ல வந்து அந்த கிருஷ்ணவரம் போர் வியூகத்தை அந்த மாதிரி சொல்றீங்க. நம்ம வந்து அப்படி எடுத்துக்கலாம். நம்ம கடவுளுக்கு நிகராக அதுதான். ஏன்னா நீங்க அந்த வியூகம் அந்த வியூகம் அந்த புராண அந்த வியூகத்தை வச்சுட்டாரு. அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா குரு வழிகாட்டுகிற குரு வந்து மாதா பிதா குரு தெய்வம்னு நம்ம சொல்றோம். குரு தெய்வத்துக்கு வழிகாட்டுகிறவங்க தெய்வத்துக்கு இணையாகிறாங்க. காலம் முழுவதும் இந்த பூமியை கண்காணித்தபடி விண்ணிலே சுற்றி கொண்டிருக்கும் அத்தனை அந்நிய செயற்கோள்களிலும் மின்காந்த கண்களிலும் தம் வியூக மண்ணை தூவி மிக சாந்தமாக புன்னகை புரிகிறார். அதாவது காலம் முழுவதும் இந்த பூமியை கண்காணித்தபடி விண்ணிலே சுற்றி கொண்டிருக்கும் அத்தனை அந்நிய செயற்கோள்களையும் மின்காந்த கண்களிலும் தம் வியூகத்தினால மிக சாந்தமாக அதை வந்து கண்காணிக்கிறார். அந்த புன்னகை இருக்க அதுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம். புன்னகை விருது பெற்ற கையோடு அதனை விளம்பரப்படுத்திக் கொள்ளாமல் சிலரை போலன்றி பெற்ற விருதுகளுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டிய மகான் தான் அப்துல் கலாம். அது விருது கிடைச்சிருச்சு அதை விளம்பரப்படுத்திக்கலாம் அப்படின்றதுலாம் இல்லாமல் அதை வந்து அதனுடைய இலக்கணப்படி அவர் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டியிருக்கிறத நம்ம இந்த நேரத்தில் டிஜிட்டல் பஞ்சாயத்தை வந்து நம்ம நினைவு கூறுறோம். அதனாலே தான் 1999 நவம்பர் அப்துல் கலாம் அவர்கள் பாரத பிரதமரின் அறிவியல் ஆலோசகராக அவர் வந்து கிட்டத்தட்ட 2001 வரைக்கும் அறிவியல் ஆலோசகராக திறம்பட செயலாற்றினார். அத்துடன் அவர் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, மகன் இவ்வளவு விஷயங்களை நம்ம அவரை பற்றி பகிர்ந்துக்கிட்டோம்ல, அதில் அவருக்கு ரொம்ப பிடிச்சது மாணவர்களை சந்தித்து எழுச்சி ஊட்டும் என்ற எண்ணத்தில் அவர் வந்து தொடர்ந்து மாணவர்களை சந்திச்சுக்கிட்டே இருந்தார். சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 2001 நவம்பர் முதல்ல வந்து 2002 வரை மதிப்புறு பேராசிரியராக பணியாற்றினார். ஜூலை 27, 2002 அன்று இந்திய குடியரசுத் தலைவராக பதவியேற்ற போது ஜனநாயகம், மதசார்பின்மை, பாரபட்சமற்ற சட்டம் ஆகிய 3 அம்சங்களும் நமது நாட்டின் ஒற்றுமைக்கும் பெருமைக்கும் சிறப்புகளுக்கும் அடிப்படையானது.
இப்போ அவர் வந்து உச்சபட்ச முதல் குடிமகன், இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகன். விருது முதல்ல தேடி வந்துச்சு, பதவி தேடி வந்துச்சு, பட்டம் தேடி வந்துச்சு. கடைசியில் அவருடைய இது என்ன அப்படின்னா கூட இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகனாக, நாட்டு உச்சபட்ச அதிகாரம், அதாவது கடைசி கோடியில பிறந்து முதல் நிலைக்கு உயர்ந்திருக்கிற ஒரு வெற்றி ஆளருடைய அந்த வரலாறு வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்தியருக்கும் உண்டு. அந்த வகையில் அவர் அது ஒரு இலக்கணமாக இருந்தால், குடியரசுத் தலைவராக இருந்த 10 மாமனிதர்களும் எல்லோரும் சிறப்பாக பணியாற்றியுள்ளார்கள். அதில் எந்த விதமான குறைபாடும் இல்லை. அவர்களுடைய பாதையில் நானும் தொடர்வேன் என்று உறுதிமொழிந்தார். அவ்விதமே செயல்பட்டார். இத்தனைக்கும் தான் சிறு வயதிலே அதிகாலையில் ஒரு கையிலே லாந்தன் விளக்குடம். இதுதான் நீங்கள் கவனமாக கவனிக்கணும். இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் சொல்கிறாங்க, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எங்கள் அப்பாட்ட அது இல்லை, எங்கள் அப்பா எனக்கு அது கொடுக்கல, எங்கள் அப்பா எனக்கு இது கொடுக்கல, அதனால நான் வெற்றி பெற முடியல என்று தன்னுடைய பொறுப்பை தட்டி கழித்து தன் சுற்றத்தாரிடமும் தன் பெற்றோரிடத்தில் மேலே பழியை சுமத்தி தப்பித்துக் கொள்கிற இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அவர் இருக்கிறார். அதற்கு இந்த முக்கியமான விவரம் வந்து நம்ம இந்த டிஜிட்டல் பஞ்சாயத்தில் பகிர்ந்துக்கிறோம். தன்னுடைய சிறு வயதிலே அதிகாலையிலே ஒரு கையில் லாந்த விளக்குடன் செல்லும் தந்தையுடன் மறு கையை பிடித்து கொண்டு மதராசா செல்லும் சாமியார் பள்ளிக்கூடம் என்று அழைக்கப்படுகிற அந்த திண்ணை பள்ளிக்கூடத்திலே பயின்றதுமே கலாமின் ஆரம்ப கல்வி. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து அதில் படிக்கணும், இதில் படிக்கணும், அப்படி படிக்கணும், இப்படி படிக்கணும். படிக்கிறவங்க எங்கே படித்தாலும் அவங்க படிப்பாங்க. திண்ணை பள்ளிக்கூடத்திலே படித்தவர் இன்றைக்கு உலகத்தினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறார் என்று சொன்னால், முன்னேற்றம் என்பது வெளியே இல்லை, நம்முடைய மனதுக்குள்ளே தான் இருக்கிறது என்பதைத்தான் அவர் வந்து எடுத்துக்காட்டார். அவங்க அப்பா வந்து காலையில் அந்த படவை எடுத்து பண்ணுறதுக்காக லாந்து விளக்கோட போவாராங்க. அப்போ வந்து அவர் கையை பிடிச்சிக்கிட்டே போய் அந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்து, அது சாமியார் பள்ளிக்கூடம்னு சொல்லுவாங்களாம், அங்கே படித்து அவருடைய ஆரம்ப கல்வி மட்டுமல்ல, அதற்கு பிறகு ராமேஸ்வரத்தில் ராமதீர்த்த தெப்பக்குளத்தில் ராமர் திருக்கல்யாண விழாவின் போது படகு சேவை செய்து வந்த குடும்பத்தில் பிறந்தவர் என்று அதில் ஒரு சின்ன குறிப்பு இருக்கு. அவங்க வந்து படகு சேவை செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தில், சில பேர் கூட படகோட்டி அப்படிமா, படகோட்டி அவங்க சொந்தமாகவே படகு வச்சிருந்த ஒரு சேவை செய்யக்கூடிய அந்த குடும்பத்திலிருந்து தான் அவர் வந்தார். ராமேஸ்வரத்தில் ஆரம்ப பள்ளி அறிவியல் ஆசான் சிவசுப்பிரமணியம் ஆலோசனைப்படி ராமநாதபுரத்திலே ஸ்வெட்ஸ் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தபோது அங்கே ஐயாதுரை சாலமன் அவருக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கார். இப்போ இன்னைக்கு உலகத்துக்கே அவருடைய வாழ்க்கை ஒரு வழிகாட்டியாக இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு வழிகாட்டி, நமக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைச்சாதான் நல்ல அந்த வழி நடப்பவர்கள் எல்லோரும் வெற்றி பெற முடியும் என்பதற்கு தான் இந்த செய்தியை நம்ம டிஜிட்டல் பஞ்சாயத்து வந்து அழுத்தமாக இளைஞர்களுக்கு எடுத்து வைக்கிறது. மகன் 1947 கலாம் 8ஆம் வகுப்பு படிக்கும் போது அன்றைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆற்றிய சுதந்திர தின உரையை கேட்டார். மாணவர் கலாம் அடிமை தலையிட்ட சுயாட்சி சிந்தனையால் அவர் மனதில் நாட்டுப்பற்று உழைவிட்டது. அதன் பின் தான் நாட்டு முன்னேற்றம் என்ற ஒற்றை சிந்தனையிலே வாழ்ந்தார். ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பாரத பிரதமருடைய சுதந்திர தின உரையை கேட்டதுல அவர் வந்து அதிலிருந்து நாட்டில் வந்து அவர் முன்னேறி இருக்கிறார் என்று அந்த முன்னேற்றம் கண்டிருக்கிறார் என்ற செய்திகள் எல்லாம் நிறைய நமக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இந்த டிஜிட்டல் பஞ்சாயத்து பார்க்கிறது. இதில் என்ன அவர் வந்தார் அப்படின்னா, அடிக்கடி அவர் சொல்லுகிற வார்த்தை, அது ரொம்ப இளைஞர்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த டிஜிட்டல் பஞ்சாயத்து கூட அந்த வார்த்தையை ரொம்ப முக்கியமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கு. எந்த விஷயம் செய்தாலும் அவர் உதிக்கிற அந்த முத்தான வார்த்தை, நாடுதான் முக்கியம், நான் அல்ல என்று அடிக்கடி கொடுக்கும். இப்போ எல்லாரும் வந்து தனி மனித முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குற போது அவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நான் அல்ல முக்கியம், நாடுதான் முக்கியம். அதனாலதான் இந்த நாட்டுப்பற்று அவருக்கு மேலோங்கி இருந்தது. 8ஆம் வயசு 8ஆம் வகுப்பு பதிஞ்சிருச்சு. சிறு குழந்தையாக இருக்கிற போது அதை வளர்த்து கொண்டே வந்திருக்கிறார். அவருடைய தமிழ் ஆசிரியர் திருமலை கண்ணன் படித்து காட்டிய எண்ணிய எண்ணாங்கு எய்துவை எண்ணிய
திண்ணியர் ஆகப்பெறும் என்ற திருக்குறளை வாழ்நாள் முழுவதும் கலாமுக்கு கனல் ஊட்டும் பொறியாக அமைந்திருக்கிறது என்று அவருடைய தமிழ் பேராசிரியர் அவர்கள் அதை சுட்டி காட்டுகிறார்கள். ராமேஸ்வரத்தில் சாமியார் என்று அழைக்கப்பட்ட பொட்டல் பாரதியார், அந்த காலத்தில் நம்ம பாரதியார் வந்து சாமியார் தான் கூப்பிடுவாங்க. இன்னும் கிராமத்தில் கூட எல்லா இடங்களிலும் வந்து சாமியார்னு கூப்பிடுவாங்க. அந்த பொட்டல் பாரதியார் அந்நாளில் பிரெஞ்சு நாட்டிலிருந்து மதம் பரப்புவதற்காக இந்தியாவுக்கே வந்தவர். அவர் கலாமின் தகப்பனாருக்கு மிக மிக நெருக்கமானவர். அவரது அறிவுரைப்படிதான் திருச்சியில் செயின்ட் ஜோசப் கல்லூரியிலே சேர்ந்து இயற்பியல் இளநிலை பட்டம் பெற்றார் கலாம். அதுக்கப்புறம் அவருடைய படிப்படியாக அவருடைய முன்னேற்றம். அதுக்கு பிறகு அவருடைய நண்பர்கள் TN சக்காரியா பாதிரியார், கால்குலோஸ் சீனிவாசன், தேத்தாத்திரி, சூரிய நாராயண சாஸ்திரி ஆகியோர்கள் கலாமினுடைய ஆசிரியர்கள். அந்நாளில் பட்டதாரி கலாமுக்கு ஜாகிர் ஹுசேன் கல்லூரியிலே ஆசிரியராக பணி வாய்த்தது. ஆய்வு மேற்படிப்புக்காக தகப்பனாரின் நண்பரான சண்முக சேரவர்களின் வழிகாட்டின் பேரிலே MIT எனப்படும் மெட்ராஸ் தொழில்நுட்ப பயிலகத்திலே சேர்ந்து விமானவியலில் பட்டயம் பெற்றார். அதெல்லாம் இந்த MIT-லலாம் நம்ம சாதாரணமாக சேர முடியாது. அதெல்லாம் வந்து நிறைய பயிற்சியும் முயற்சியும் இருந்தால்தான் வாய்ப்பு கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் ஆனந்த விடன் வானவர் நடத்திய இலக்கிய போட்டியிலே கலந்து கொண்டு ஆகாய விமானம் கட்டுவோம் என்ற தலைப்பிலான கட்டுரைக்கு அன்றைய இதழாசிரியர் தேவனிடம் பரிசும் பெற்றிருக்கிறார். ஆகாய விமானம் அப்போ ஒரு கனவாவே வாழ்ந்திருக்கிறார். அந்த தேசத்தின் உள்ள பற்றின் காரணமாக ஒரு கனவோடு அவர் வாழ்ந்திருக்கிறார். சிறு வயதில தம் சகோதரர் முஸ்தபா கமாலின் நண்பர் STK மாணிக்கம் இல்லத்திற்கு சென்று அங்கு இருக்கும் திருக்குறளை, பகவத்கீதையை, பாரதியார் கவிதைகளை கரைச்சு குடிச்சுக்கிறார். அதனாலதான் அவருக்கு வழிகாட்டுதல் கிடைச்சது. தெளிவான வழிகாட்டுதல், உறுதியான வழிகாட்டுதல். பகவத்கீதைய அவர் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர். அதான் குறிப்பான குரானை தான் இஸ்லாம் மதத்தில் படிக்கணும்னு வழிகாட்டுதல். எல்லா மதத்தினுடைய புனித நூல்கள். இப்போ நமக்கு இந்துக்களுடைய புனித நூல் பகவத்கீதை, இஸ்லாமியர்களுக்கு குரான், நம்முடைய கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு பைபிள், இப்படி இந்த புனித நூல்கள் எல்லாம் இருக்கு. இதை அதெல்லாம் அவர் கரைச்சு குடிச்சிருக்கிறார், உள்வாங்கி இருக்கிறார். அதனாலதான் அவருக்கு ஒரு நல்ல வழிகாட்டு கிடையாது. இது இளைய தலைமுறை கருத்தில் எடுத்துக்கணும். தேசப்பட்டு வரலாம், தேசப்பட்டு ஒருவர் இருந்தாலும் சில வாழ்க்கையில் எப்படி வாழணும் நம்ம கருத்துக்கள் நல்லா சொல்லி இன்னும் கூட நான் அதில் உள்ள போவேன். அதாவது ஒரு விஞ்ஞானியாக இருக்கக்கூடியவர், ஒரு சயின்டிஸ்டாக இருக்கக்கூடியவர் வெறும் அறிவியலை மட்டும் தெரிந்து கொள்ளாமல் சமூக அறிவியலையும் தெரிந்து கொண்டார் அப்படின்னா நீங்க பார்க்கணும். சயின்ஸ் இஸ் டெக்னாலஜி. ஸோ அந்த டெக்னாலஜி மட்டும் தெரிஞ்சு கொள்ளாம சமூக அறிவியல், சமூக கட்டமைப்புனா என்ன, அது மனிதர்களுடைய அந்த பண்பின் என்ன, குணம் என்ன, நலம் என்ன, வாழ்க்கை என்ன, இதையெல்லாம் உணர்ந்த காரணத்தினால்தான் அவரால் வந்து மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடிந்ததுன்றதுக்கு இந்த செய்தியுமே இளைஞர்களுக்கு டிஜிட்டல் பஞ்சாயத்தை எடுத்து வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கு. பன்முக தன்மை கொண்ட வடிவமாக இருந்தாங்க. அதே போல உயர்ந்த எண்ணங்களை உருவாக்குவது, அறிவுத்திறனும் கற்பனை திறனும் ராமன் விளைவுகள் ஒரு விஞ்ஞானியின் கண்டுபிடிப்பு, வானை அளப்போம் என்ற பாரதியின் கவிதை வரி, அதே போல கலைஞரின் கண்டுபிடிப்பு, இருவருக்குமே அறிவுத்திறனும் கற்பனை திறனும் அவசியமாக இருந்தாலும் புதியன படைப்பதற்கு மிகவும் முக்கியமானது வற்றாத உற்சாகம். படைப்பாளிகளான விஞ்ஞானியும் கலைஞனும் மனித வாழ்க்கையை இன்பமடையவும் பலப்படுத்தவும் செய்கிறார்கள் என்று கூறுகிறார் டாக்டர் கலாம். இதுக்கெல்லாம் என்ன வேணும்? இத்தனை கண்டுபிடிப்பு, இத்தனை விருதுகள், இந்தியாவினுடைய ஜனாதிபதி, இத்தனை வந்ததில்லை. அதுக்கு என்ன ஒரு காரணம் சொல்றாருன்னா வற்றாத உற்சாகம். உற்சாகம் குறைஞ்சிடவே கூடாது. காலையில நீங்க 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா இரவு எத்தனை மணிக்கு 12 மணிக்கு தூங்க. சாதனையாளர்கள்லாம் அப்படிதான் தன்னுடைய அந்த ஒவ்வொரு நாளுடைய நாட்களையும் அவர்கள் வந்து செலவு செஞ்சிருக்கிறார். சிலபுல பார்த்தா ஒரு நாள் கிடைச்ச மறுநாள் அதே ஒரு இருக்கணும்ன்றீங்க. ஒரு நாள் விருதுதான் படுத்தக்கூடாது. அதே ஒரு இருந்தால் அடுத்தது போக. அதுதான் வற்றாத உற்சாகம். உற்சாகம் வற்றிடுச்சுன்னா வாழ்க்கையை வற்றி போயிடும். இளைஞர்களுக்கு எடுத்து வழிகாட்டுறதுக்காக தான் இந்த டிஜிட்டல் பஞ்சாயத்து, இந்த அவருடைய டாக்டர் அப்துல் கலாமுடைய நினைவு நாளில் இந்த விஷயத்தை இன்னைக்கு நம்ம வந்து அலசி ஆராய்ச்சிக்காக இளைஞர்கள் இதை என்னன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில் போய் பார்க்கும்போது உற்சாகமாக இருப்பாங்க. ஆமாம்,
சாயந்தரம் போய் பார்த்தீங்கன்னா கவலையோடு இருப்பாங்க, சோர்வாயிருக்கும். ஏன்னா அன்றைய நிகழ்வுகள் உடனடி பாதிப்பை அவருடைய வாழ்க்கையில ஏற்படுது. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறார். அதை தள்ளி வச்சிருக்க உங்களுடைய உற்சாகம் என்பது வற்றாத உற்சாகமாக இருக்கணும்னு டாக்டர் அப்துல் கலாம் தன் வாழ்நாளே அதுக்கு அடையாளம் கொடுத்துருக்கிறாங்க. எத்தனையோ அவருடைய கஷ்டங்கள் வருகிற போது அதை தாண்டி தான் அந்த உற்சாகம் காலையில் வாங்க 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 அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு சாயந்தரம் போங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. வாங்க போங்கன்றதுக்கு இது அப்பாற்பட்டு எப்போதுமே இது வற்றாத உற்சாகமாக இருக்கணுன்ற செய்தி இளைஞர்களுக்கு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதை நம்முடைய டிஜிட்டல் பஞ்சாயத்தை அழுத்தமாக இளைஞர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து அப்புறம் நிறைய அவர் வந்து அவருக்கு பிடித்தமான புத்தகங்கள், பறக்கும் குதிரைகள், இந்த நூல் நம் நாட்டில் பல்வேறு இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இளைஞர்களுக்கு நம்ம வந்து சொல்லக்கூடியது. அப்புறம் நம்ம வெளிநாட்டில் நம்ம இளைஞர்களுடைய வெற்றிக்கு முக்கிய காரணம் அப்படின்னு இங்க இருக்கிற இந்தியர்கள் சாதிப்பதை காட்டிலும் வெளிநாட்டில் இருக்கிற இந்தியர்கள் அதிகமாக வந்து சாதிக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அங்கே யாரும் தனியாக பணியாற்றுவதில்லை. அங்கே பலர் சேர்ந்து கூட்டாக வேலை பார்க்குறாங்க. குரூப் ஒர்க்கிங்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் தனிமையிலே இருப்பாங்க. ஆனால் அதே இந்தியர் வெளிநாட்டுக்கு போனதுக்கு பிறகு குரூப் ஸ்டடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கடந்த காலங்கள்லாம் கூட்டு குடும்பம் தான் நம்ம வந்து நம்மளுடைய பண்பாட்டுக்கு அடித்தளமாக இருந்தது. கூட்டு குடும்பம் அப்படின்னா பல்வேறு சிந்தனைகள் நமக்கு கிடைக்கும், வழிகாட்டுதல் கிடைக்கும். அதனால தான் அந்த கூட்டு குடும்பத்தை பெரியவர்கள் எல்லாம் இன்றைக்கும் வலியுறுத்துறாங்க. அதே போலதான் கூட்டு குடும்பத்தில இருந்து கூட்டாக சேர்ந்து படிப்பது கூட்டாஞ்சோறு அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. இந்த கூட்டாஞ்சோறு சாப்பிட்டீங்கன்னா ஆஹா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அதுக்கு தனி ருசியே வந்து ருசி. நீங்கள் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்களே பொஃபே சிஸ்டம்னு சொல்லிட்டு இங்கிட்டு 2 பேர் அனாதையா, அங்கிட்டு 2 பேர் அனாதையா, இங்கிட்டு 2 பேர் அனாதையா, அப்படி இருக்காது. அதில் என்னென்னமோ போட்டு வைக்கிறாங்கல்ல, அவ்வளோ செலவு செஞ்சு ஏன் அந்த ருசி வர மாட்டேங்குது? எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவே நீங்கள் அந்த பழைய கிஞ்சி கூழை எடுத்து அந்த கூட்டாஞ்சோறு நம்ம கிராமத்தில் சொல்கிறது இன்றைக்கும் சில கிராமங்களில் சில குடும்பங்களில் அதை நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு வர்றோமே. இதை இளைஞர்கள் சிந்தித்து பார்க்கணும். அதனால தான் அதை அவர் சொல்லியிருக்கிறாரு, கூட்டாக சேர்ந்து பணியாற்றுவது, பலர் சேர்ந்து கூட்டாக வேலை பார்க்கிறார்கள். அதனால் சாதி மத மொழி பேதங்கள் கிடையாது. தவிர எதையும் தைரியமாக செய்யவும் புதிய காரியங்கள் துணிச்சலாக ஈடுபடுவோம் அவர்கள் தயங்குவது இல்லை. அதுதான் வெளிநாட்டு நாம் இந்தியர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்பது அப்துல் கலாமின் சிந்தனை. இது ரொம்ப தெளிவாக இது சொல்லியிருக்கீங்களா? அப்துல் கலாமின் சிந்தனை என்ன? வெளிநாட்டில் ஏன் அவங்க வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் எதுவுமே கூட்டாக செய்கிறாங்க, துணிச்சலோடு செய்கிறாங்க. அந்த துணிச்சலோடு மட்டுமல்லாமல் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் வெற்றி பெறுவதற்கு காரணம் தைரியமாகவும் செய்கிறாங்க. ஸோ இந்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே போல் நிறைவாக என்ன பார்க்குறோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பருந்தது ராமேஸ்வரத்தில் இந்தியாவினுடைய வரைபடத்தில் கடைக்கொடியாக இருந்தாலும் கூட ஜூலை 27, 2015 அன்று மேகாலயா மாநிலம் சில்லாங் நகரில் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றி கொண்டிருந்த போது அப்படி இருந்தது. அதாவது அப்போ கூட பாருங்க, மாணவர்களுக்காக சொன்னீங்க, அதே இறக்கும் மாணவர்களுக்கு அந்த அந்த இடத்துல அப்படிதாக ரொம்ப அவருக்கு பிடித்த இடத்துலவே இத்தனை வந்து செயற்கைக்கோள் இருக்காரு, அணுகுண்டு சோதனை செஞ்சிருக்கிறாரு, இத்தனையும் பண்ணியிருக்கிறாரு. அதில் பாருங்க அவருக்கு பிடித்த அந்த மாணவனோடு பேசுகிற போது அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது என்கிற செய்தி நமக்கு இங்கே பிறந்து அங்கே. அப்போ இந்தியா முழுவதும் அவருக்கு வந்து சொந்தம் அப்படின்ற அந்த இதில் வந்து சிலாங்கில் வந்து கிட்டத்தட்ட உயரத்தில் இந்தியாவினுடைய அந்த கடைக்கோடியில் கிடைக்கிறது. ஆகவே இதில் நம்ம நிறைவாக என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, சாக்ரட்டிஸினுடைய நேர்மை, புத்தருடைய கருணை, வள்ளுவருடைய வாழ்க்கை நெறி, இயேசுனுடைய அன்பு, முகமது நபியினுடைய தைரியம், கார்ல் மார்க்ஸினுடைய மனிதநேயம், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலாரினுடைய இலக்க குணம், இத்தகைய உயர்ந்த குணங்கள் தங்களிடம் உள்ளன என்று அவர் நாள்தோறும் தனது செயல் மூலம் நிரூபித்திருக்கிறார் என்பதை சொல்லி இளைஞர்களுக்கு இந்த டிஜிட்டல் பஞ்சாயத்து அவருடைய வாழ்க்கையை ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கொண்டோம். அதை சில முக்கியமான நாம் செய்ய வேண்டியது கூட்டாக சேர்ந்து செய்ய வேண்டும். ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி.
அது நமக்கு வெற்றியை தேடித்தரும். அதே போல வற்றாத உற்சாகம், அதே போல விடாமுயற்சி, இது இருந்தால் நாமும் வந்து ஒரு புதிய அப்துல் கலாம், நாம் புதிதாக அப்துல் கலாம் உருவாகி கொண்டே இருப்பார்கள். அந்த டிஜிட்டல் பஞ்சாயத்துடைய நோக்கம் டாக்டர் அப்துல் கலாமுடைய நினைவு நாளில் இளைஞர்கள் அவரை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு இன்னும் பல அப்துல் கலாம்கள் உருவாகி இன்னும் தமிழ் மண்ணுக்கும் இந்திய தேசத்திற்கும் அவர்கள் பெருமை சேர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த டிஜிட்டல் பஞ்சாயத்தினுடைய முக்கிய நோக்கத்தினுடைய விவாதமாக இருந்தாங்க. நாங்கள் சில கேள்விப்பட்டிருக்கோம். அவருடைய இது வந்து நம்ம ராமேஸ்வரத்தில் வந்து அடக்கம் பண்ணுறப்ப நீங்கள் அதை கலந்து கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சி, இது ஒரு நல்ல நினைவூட்டல் மோகன். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்லாம் சொன்னாங்க, உடனடியாக எனக்கு தெரிஞ்சு ஒரு நினைவிடம் அமைப்பதற்கு 24 மணி நேரத்தில் வருவாய்த்துறை நிலத்தை அடையாளப்படுத்தி அந்த நிலத்தை வந்து ஒப்படைத்து மத்திய அரசு இன்றைக்கு அதில் ஒரு நினைவிடத்தை உருவாக்கி இருப்பது ஒரு நினைவு. புரட்சித் தலைவி அம்மாவுக்கே அந்த பெருமை சேரும். அதே வந்து அந்த நினைவு இதில் கலந்து கொள்வது பாரத பிரதமரை, பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களை அந்த விழாவில் பங்கேற்கிற போது அதில் வெயிட்டிங் மினிஸ்டர் என்று சொல்வார்கள். அவர்களை வந்து அழைத்து வருகிற அந்த பொறுப்பும் அதில் பங்கேற்பு செய்கிற அந்த பொறுப்பும் தமிழ்நாட்டின் சார்பினுடைய பிரதிநிதியாக மூத்த அமைச்சர்களோடு எனக்கு அந்த பொறுப்பு வழங்கி அன்றைக்கு அந்த அந்த நினைவு அஞ்சலி செலுத்துகிற அந்த பாக்கியத்தை, ஏன்னா நானும் வந்து அங்கே இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தை சேர்ந்தவர்கள் என்ற வகையில் அந்த முக்கியத்துவம் எனக்கு கிடைத்தது. அந்த முக்கியத்துவத்தை தாயுள்ளத்தோடு இந்த சாமானிய தொண்டருக்கு புரட்சித் தலைவர் இதய அம்மா அவர்கள் அதை வணங்கியது. இப்போது நாங்கள் ஒரு நினைவு கூறுவதை ஒரு நினைவிடத்தில் வந்து 24 மணி நேரத்தில், ஏன்னா 24 மணி நேரத்தில் அதை நம்ம கண்டுபிடிச்சு அந்த இடத்தை ஒப்படைச்சு அதுக்கு பிறகுதான் அங்கே அவரை வந்து நம்ம அடக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. உடனடியாக அம்மா உத்தரவிட்டாங்க, இரவோடு இரவாக வருவாய். யாருக்கு அந்த மாதிரி உத்தரவு அந்த மாதிரி அது மாதிரி வழியாக அது கிடைத்தது. ஏனென்றால் எங்கே உருவாக்கப்படணும் அப்படின்றது நம்ம தேடிக்கும் போது அந்த பேய்கருவில் அந்த இடத்த வந்து உடனடியாக கொடுத்து மத்திய அரசை கூட அதை ஒரு பாராட்டுதல் வந்து உடனடியாக அந்த ஏற்பாடு. அதே போல் அந்த விழாவும் சிறப்பாக நடைபெற்றது என்று சொல்லி இதோடு நமது டிஜிட்டல் பஞ்சாயத்தை நிறைவு செய்து நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.